ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான டர்மரிக் ரைசம் சீட்ஸை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்கோம். சூப்பராக பேக்கிங் பண்ணியிருக்கு பாருங்கள். பேக்கிங் எந்த ஒரு டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் சூப்பராக வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பேக்கிங் பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் HDB ஓவன் பேக்கில் தான் இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் உள்ளார வச்சு மடித்து பின் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ப்ரௌன் கலர் டேப் வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டேப்பை தான் ரிமூவ் பண்ணுறோம். டேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டாப்லர் வந்து 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் பின் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்துட்டு வெளியில் வராது, ரொம்ப சேஃபாகவே வந்து இருக்கிற மாதிரி உள்ளார இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்டாப்லரையும் வந்துட்டு நம்ம நீக்கிட்டு மடித்து வச்சுருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்துட்டு பேக்கிங் இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளார இருக்க ப்ராடக்ட் நம்ம வெளியில் எடுத்து பார்க்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பபுள் ஷீட்டில் மடித்து வச்சுருக்காங்க இந்த ப்ராடக்டை. இப்போ நம்ம இதை வெளியில் எடுக்கிறோம். பாருங்கள், உள்ளார இந்த 5 வகையான ரைசம் சீட்ஸையும் தனித்தனியாக பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அதோட ஐடி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இது என்னென்ன ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எதுவும் வந்துட்டு டேமேஜ் ஆகலை, சூப்பராக வந்துட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரைசம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பவுட் ஆகிருக்கு, பார்க்கக்குள்ளே தெரியுது. நிறையது வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றா வந்துட்டு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா பிளாக் மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. பிளாக் மஞ்சள் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். இது பார்த்திங்கன்னா அம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா லக்கடங் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகாலயா வெரைட்டி. அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது சேலம் வெரைட்டி. சேலம் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு மஞ்சத்தூள் பவுடர் அப்புறமேட்டு மசாலா பவுடர்னால் அரைக்கக்குள்ளே இன்க்ரீடியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது இதை தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் லக்கடங் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த வெரைட்டி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு மேகாலயா லோக்கல் வெரைட்டி. அது என்னென்னு சொல்லுங்கள், எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் இந்த 5 மட்டும் நம்ம இப்போ வந்துட்டு கட் பண்ணி அதோட ஃப்ரெஷ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிளாக் டர்மரிக் தான் பார்க்க போகிறோம். குர்குமின் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற டர்மரிக்கை காட்டிலும் இதில் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். கட் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெஷ் எப்படி இருக்குன்னு. நல்லா ப்ளூ கலரில் வந்து நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் அப்புறமேட்டு ஆஸ்துமா இருக்கிறவங்க அப்புறமேட்டு தொண்டை கரகருப்பு அந்த மாதிரி இருக்கவங்க பாலில் போட்டு குடிச்சிட்டு வந்தால் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். அதுக்கடுத்து நம்ம இப்போ கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கும் ராவாக வந்துட்டு நல்லா காய வச்ச இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே தேய்ச்சி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லக்கடோங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் பவுடர் அரைச்சி வருது பார்த்திங்களா, அதுக்கு அப்புறமேட்டு மசாலா பவுடர் அரைக்கிறாங்கன்னா அதில் இன்க்ரீடியண்ட்டாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ டார்க்காக மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குர்குமின் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5% மேலே தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அம்பா ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறதா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இதில் வந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸ்கின் டிசீஸ் எதாவது இருக்குன்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இறுதியாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம் எல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சு பாருங்கள் எவ்வளோ எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா குர்குமின் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5% மேலே இருக்கும். நிலத்தோட தன்மையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் எல்லோ அதுக்கப்புறமேட்டு லக்கடோங் இந்த 2 வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு மசாலா பொருள் ரெடி பண்ணுறாங்கன்னா அதில் வந்துட்டு இன்க்ரீடியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க.
இந்த 5 இதுவும் கட் பண்ணி ஒன்றா வச்சுருக்கோம். இதோட ஃப்ளஷ்ஷு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முதல்ல பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டர்மெரிக். 2வது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். 3வது லக்கடங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. 4வதாக இருக்கிறது அம்பா அப்படின்னு சொல்கிறது. 5வதாக இருக்குது சேலம். நான் இப்போ கையில் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு தெரியாது. அது வந்துட்டு மேகாலயா லோக்கல் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் தூக்கி நான் லைட்டாக ஃப்ரெஷ் மட்டும் கம்பேர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக வச்சேன், எடுத்துட்டேன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது உங்களுக்கு. இதில் அம்பா, கஸ்தூரி இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சேலம் எல்லோ, அப்புறமேட்டு லக்கடோங். இந்த 2 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறமேட்டு மசாலா பொருள் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்கன்னா அதில் இன்க்ரீடியண்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்காக இந்த 2 வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பிளாக் டர்மெரிக் இது வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு ஆக்கி நம்ம பாலில் போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு தன்மையை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும். அதுக்காக தான் இந்த பிளாக் டர்மெரிக். இப்போ இந்த எல்லா ரைசம் சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் தான் நட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இந்த க்ரோ பேக் டயா இருக்கக்கூடிய க்ரோ பேக்கில் தான் நம்ம வந்து நட போகிறோம். பாட்மிக்ஸ் கலவை எல்லாத்தையும் இந்த க்ரோ பேக்கில் நம்ம போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொலன்னு வந்துட்டு இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போன கட்டைகள் இலைகளை மக்க வச்சு தான் இது நம்ம இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம இந்த ரைசம் சீட்ஸ் வந்துட்டு நட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நட போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டர்மெரிக் தான் வந்துட்டு நட போகிறோம். பாருங்கள் ஆல்ரெடி சின்னதாக வந்து ஸ்பவுட் வந்துட்டு இதில் ஆல்ரெடி வச்சிடுச்சு. அவ்வளோதான், பிளாக் டர்மெரிக் ரைசமை நம்ம நட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி தான் மற்ற எல்லா ரைசமும் நம்ம வந்துட்டு நட போகிறோம். எல்லா ரைஸமும் நட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு தடவை தான் வந்துட்டு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமேட்டு ட்ரை ஆகக்குள்ளே தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றினா வந்துட்டு அழுகிடும். இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் கழித்து நம்ம எடுத்த அப்டேட் தான் இது. அங்கங்கே அந்த ஸ்பவுட் வந்ததெல்லாம் வந்துட்டு மொழிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் கழித்து எடுத்தது தான். இது பார்த்திங்கன்னா 25 நாள்கிட்ட வந்துட்டு கழித்து நம்ம எடுத்த அப்டேட் தான் இது. இதில் சேலம் வெரைட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு பச்சையாக இருக்குது. லைட்டாக 1-2 தான் வந்துட்டு க்ரோ ஆகிருக்கு. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நட்டது ஃபுல்லாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு க்ரோ ஆகிருக்கு. பாருங்கள் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 34 நாள் கழித்து நம்ம எடுத்த அப்டேட். இது வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் கழித்து எடுத்த அப்டேட் தான் இது. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டு க்ரோ ஆகிருக்கு. இது வந்துட்டு மெயின்டெனன்ஸ் அப்படி எதுவும் வந்துட்டு கிடையாது. தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்குள்ள ரொம்ப கம்மியான அளவு வந்துட்டு நம்ம தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமாக கொடுத்தோன்னா வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடும். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம தண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறமேட்டு மண் வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக க்ரோ ஆக நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை வந்துட்டு இதில் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கேன். அவ்வளோதாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அருகில் இந்த மாதிரியான பிளான்ட் வெரைட்டி ரைஸும் எல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம வீட்டை வந்துட்டு வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். அதனால் கண்டிப்பாக வாங்கி வந்து க்ரோ பண்ணுங்கள். நன்றி.